எப்போ வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரெஸ். தேங்க்யூ மாமா. நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. சரியா தான் இருக்கு. கேட்க வேண்டியவளே சும்மா காணுங்கிறா. பெருசு ரொம்ப தான் துள்ளுது. நீயா? நான் என் பொண்டாட்டி நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். நான் இருக்கேன் சீதா. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம். அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடணும் சீதா. வாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்த பண்ணணும். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே நீ தனியா இருக்காத. அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவா. ஹலோ, கொஞ்சம் இருங்க. சீதா, உங்களுக்கு போன். ஹலோ, அம்மா சீரியஸா இருக்காங்களா? இதோ நான் உடனே வரேன். அம்மா, 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 என்ன பாக்குற? நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். ஏய், பயப்படாத. நான் உன்னை கெடுக்க நினைக்கல. நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன். சீதா, இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன். இப்ப திடீர்னு சுறுசுறுப்பான எப்படி முடியும் சொல்லு? இருந்த வேலையும் போயிடுச்சு. இப்ப வீட்டோட மாப்பிள்ளை வேற ஆயிட்டேன். உன் புருஷன் உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீயும் தருவ. ஒரு நாளோ 2 நாளோ. ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை சீதா. அதுக்கு நான் அக்கா புருஷனா இருந்தா மட்டும் போதாது, உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை வர வைச்சேன். சீதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம். அவளே புருஷனை பறி கொடுத்து ரொம்ப நோட்டு போய் வந்திருக்கா. வேண்டாங்க. புருஷங்காரன் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடறத விட்டாளா இல்ல தூங்குறத விட்டாளா? சோகப்பட்ட மனசுக்கு சுகம் வேணுண்டு. அது மட்டும் இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு ஊர்ல கையால் ஆகாதவன் பேரு. நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்க வேணா? சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்றது கேட்கறது போக்கத்தவல.
ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு இல்லடே. அப்பதான் சக்கலத்தி சண்டை வராது, புரியுதா? ஏய், அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுரும் உன்னை. என்ன மாதிரி சோம்பேறிங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க மாதிரி சம்பாயத்துல சுகமா வாழ்த்துக்கு தாண்டே, புரியுதா? போடு. அந்த தாலி போனா என்னடி? நான் உன் கழுத்துல கட்டின தாலி இருக்கு. मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभगे त्वं जीव शरदां शतम्. என்னிலிருந்து நீ எனக்கு 2வது பொண்டாட்டி, நான் உனக்கு 2வது புருஷன். ஓகே? என்னாச்சுமா? கல்யாணம் பண்ண அழக்கூடாதுமா. வாங்க அங்கிள், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவு வைக்காம உங்க பொண்ணு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க மாப்பிள்ள நானே மறுபடியும் உங்களுக்கு மாப்பிள்ள ஆயிட்டேன். என்னப்பா ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? வாழ்க்கையில சோதனை வரலாமா? ஆனா வாழ்க்கைய சோதனை ஆயிடுச்சுன்னா என்ன பேச முடியும்? இத்தனை நாள் வேலை இருந்தது, கொஞ்சமாவது தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். அந்த தைரியம் என்ன விட்டு போயிடுச்சுமா? அப்பா இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? சரிப்பா, எதிர்த்து பேச தைரியம் இல்ல. தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுமங்கலியா இருந்த அக்காவை விதவையாக்கி விதவையான என்ன சுமங்கலியாக்குற உங்க மாப்பிளைய பாராட்டுங்கப்பா. இவளுக்காக எதுக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும்? அந்த சிரமம் உங்களுக்கு எதுக்கு? உங்க மாப்பிள்ளை கையால இவ கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்களேன். சி, 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 சி. இது சின்ன பொண்ணு மாமா, இதுக்காக அப்புறம் வச்சுப்போம். சீதா, ரூமுக்கு போலாம் மாமா. எட்ரா கைய. என்னது டாவா? தாலி கட்டின புருஷனை டா போட்டு பேசுறியா? தாலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? மனசாட்சி இல்லாதவன் கட்டினதுக்கு பேரு தாலி இல்ல, வெறும் கயிறு. அப்போ கயிறு நினைச்சு அறுத்துறியா? ஒரு நல்லவன் கட்டின தாலியையே அறுத்துட்டாங்க. உன்ன மாதிரி அயோக்கியம் கட்டின தாலியை அறுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா. கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை பால் பழம் சாப்பிட கீழே ரூம் ரெடி பண்ணுமா? நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் கலா அனுப்புறேன் அலங்காரம் பண்றதுக்கு. சீதா, மறுபடியும் உன்னை மனக்கோலத்துல பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பயே அதெல்லாம் பேசுறீங்க? சீதா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. உனக்கு புருஷ ராசியே கிடையாது. முத புருஷன் தாலி கட்டணும்னு போய் சேர்ந்துட்டான். 2வது நான் தாலி கட்டினேன்,
சட்டத்துக்கு முன்னாடி தோத்து போயிட்டேன். 3வது தாலி கட்டலான்னு மனவேரல் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். பாவம், அவனை ஏமாற போறான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரியும்படி சொல்றேன். உன் சம்பாத்தியத்துல நான் மறுவாழ் தேடிக்க பார்த்தேன். ஆனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு மறுவாழ் தேடிக்க பாக்குற. 2 தடவை தாலியாருன உன்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ என்னையதான் நம்பிக்கிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா தியாகம் பண்ற ஆம்பளைங்க இந்த நாட்டுல இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. சீதா, அவ்வளவு சுலபமான நான் விட்டுற மாட்டேன். காலம் கணிஞ்சு வரட்டும் தான் அன்னைக்கு அன்பா நடிச்சேன். எஸ். என்ன என்ன இப்படி பாக்குற? சத்தம் போட்டு ஊரை கூட்டலான்னு பாக்குறியா? மேல சத்தத்துல என்ன கூச்சல் போட்டாலும் ஒண்ணு கேட்காதே. அதுக்காக தான் இந்த இடத்தை இந்த நேரத்தை நான் செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நீ என்கிட்ட கெட்டு போனவன் இந்த உலகத்துக்கே தெரியணும். அப்பதான் இன்னொரு தியாகி வரமாட்டான். நீ கன்னியா இருக்கிறதால உன்னை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. கற்பழிச்சிட்டா ஐயர் மந்திரம் சொல்ல மேலதார சத்தத்தோட முகூர்த்தம் நடக்க வேண்டிய நேரத்துக்கு நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கும். என்ன அடிக்காத, நான் புருஷன். உன்ன மாதிரி துரோகிங்க புருஷனா இருந்தா என்ன, பிள்ளையா இருந்தா என்ன, விடக்கூடாதுடா, விடக்கூடாது. சீதா, நீ சீக்கிரம் மணவரைக்கு போ. இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாக்கா. நான் சொல்றேன்ல, சீக்கிரம் போ. சாரி மேடம், உங்க புருஷனுக்கு முதுகுல பலமா அடிபட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர், ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர், இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான். இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே, நியாயமா?